இப்போ வந்து ஒயில்ட் கார்டில் வந்து ஒரு சில பேர்லாம் வந்திருக்காங்க. அவங்க வந்தும் நல்ல விஷயம் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. இந்த வாரம் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நாங்களே எதிர்பார்த்துன்னு தான் இருக்கோம். அதே மாதிரி அவர் விட்ட வார்த்தையும் தப்பு. அதுக்கு வெளியே வந்து இன்டர்வியூ அவர் ரீல்ஸை போட்டு மன்னிப்பு கேட்டாலும் சரி, இல்லை மீடியா முன்னாடி மன்னிப்பு கேட்டாலும் சரி, நாங்கள் அதை ஏற்றுப்போம். ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேருமே ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஃப்ரெண்டுனா அதுக்கப்புறம் நல்ல வைரலாக போனதுக்கப்புறம் திவாகர் வாண்டடா வினோத் கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டுன்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. வினோத் வந்து கொஞ்சம் இப்போ திவாகர் அதிகமாக பேசுறது இல்லை. ஆனால் நிறைய பின்னாடி செம்மையா கலாய்க்கிறாப்புல, ரீல் பண்ண விடாம வச்சு செய்யறாப்புல. பட் அவங்க வந்து இப்படியே இருந்தா பெட்டரா இருந்திருக்குமா, இல்ல பரவாயில்ல இப்படி பிரிஞ்சாதான் வினோத்துக்கு பெட்டர்? கண்டென்ட்னால ஷோ வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா மக்களுக்கு ஒரு இதுவா போகும், என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஃப்ரெண்டாக்குள்ள இருக்கலாம். 2 பேருமே அவரு ஓகே ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. பட் ஆனா இவங்க 2 பேரால தான் இந்த ஷோஸே நல்லா போயிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. என்னோட இதுவா நான் சொல்றேன். வினோத்தனா பற்றி தெரில அங்கே உள்ளவர்களுக்கு. வினோத்தனா வந்து மீனாட்சி அம்மன் பேட்டை ராயபுரம். அவர் கட்டது நல்லதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தான் வேலை கொடுப்பாரு. அவங்க ஃபேமிலி எல்லாமே நான் தான் செய்வேன், எந்த நல்லது கட்டதுக்கும். அந்த ஊரில் அவர் ஒரு ஸ்டாரு. வினோத்தனா அந்த ஊரே மதிக்கும். அது அவருக்கு அந்த ஊர் அந்த உள்ளவர்களுக்கு யாருக்குமே தெரில. மாலிக் மஜ்லி ரோஸ்ட்டு எங்கள் கானா வினோத்தனா பாட்டு இனிமே டேஸ்ட். கானா வினோத் வந்துட்டு திவாகரால தான் வினோத்தனை ஃபேமஸ் சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தா வினோத்தனை 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமஸ் ஆனாங்க. அதான் திவாகர் இப்போ இன்ஸ்டால தான் ஃபேமஸ் ஆறாப்புல. வாட்டர் மெலன் ஸ்டார். ஆமா, அவரு கொஞ்சம் பார்த்து இருக்கணும். கண்டிப்பா அது வந்து வார்னிங்காவே சொல்றோம், பார்த்து.